ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருவாச்சி மல்லி செடி. இருவாச்சி மல்லி செடியில் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு, பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மல்லிக்கு சீசன், வெயில் சீசனுங்கிறதுனால நிறைய மொட்டுக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மல்லி செடிக்கு நீர் உரங்கள் கொடுக்கலாம், மண்புழு உரம் எல்லாமே நம்ம உரமாக கொடுக்கலாம். கோதுமை மாவை கரைச்சி அதையும் உரமாக மல்லி செடிக்கு கொடுக்கலாம். ப்ளஸ் அரப்புத்தூள் வாங்கி அதையும் தண்ணியில் கரைச்சி உரமாக கொடுக்கலாம். இது எல்லாமே மல்லிப்பூ நல்லா ஸ்பீடாக வளர உதவி செய்து நிறைய மொட்டுகள் பிடிக்கவும் ஆரம்பிக்கும். இப்போ சீசனுங்கிறதுனால நிறைய மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு கிளையிலையுமே ஒரு 5-6 மொட்டுக்கள் நிறைய வந்திருக்கு மொட்டுக்கள். இதில் 2 செடி இருக்குது இருவாச்சி மல்லி செடியில். ஒரு செடியில் நிறைய மொட்டுக்கள் இருக்குது, நல்லா அடர்த்தியாக நல்லா புஷ்ஷியாக இருக்குது செடி. இன்னொரு செடி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருக்குது, அதுலேயும் 1-2 மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு மொட்டுகள், ஒவ்வொன்றிலையும் 3 மொட்டு, 5, 7 மொட்டு அப்படி நிறைய இருக்குது. இது கீழே வச்சுருந்த செடி ஃபஸ்ட்டு மேலே தான் இருந்தது, அப்புறம் கீழே போயிட்டு திருப்பியும் அங்கே வெயில் இல்லாதனால மேலே கொண்டு வச்சுருக்கேன். வெயில் பட்டவொடனே செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கு. பாருங்கள், மொட்டுகள் ஏகப்பட்ட மொட்டுகள் இருக்குது. இது இன்னொரு இருவாச்சி மல்லி செடி. இதுவும் பிளாஸ்டிக் டப்பாவில் தான் இருக்குது. பாருங்கள், இதுலேயும் மொட்டுக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஓரளவுக்கு மொட்டுக்கள் இருக்குது. இதில் 3 மொட்டுக்களாக வைக்கிது. கீழே இருந்தும் நிறைய மொட்டுக்கள் பிடிச்சி வருது. இது இன்னொரு மல்லி இருக்குது, ரோஜா மல்லி செடி. அதுலேயும் 2 செடி இருக்குது, ஒன்று கீழே இருக்குது. பார்ப்போம். இது ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தி. இதில் இப்போ மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மாடிப்படிக்கு கீழே இருக்குது. இந்த செடி மாடிப்படிக்கு கீழே இருக்குது. இதில் 2 மொட்டுகள் பிடிச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு மொட்டு பிடிச்சிது, அது எப்படியோ விழுந்துருச்சு. இப்போ செடி நல்லா மரம் மாதிரி ஆகிட்டு, அதோட ஸ்டெம்மு நல்ல தடிமனாக இருக்குது. பாருங்கள், இதுக்கு வெயில் இப்போ கிடச்சோன்னே தான் மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஆரஞ்சு கலரில் உள்ள சிவப்பு கலரில் இருக்கும். அதில் பேட்டர்ன் சிவப்பு கலரில் இருக்கும், நல்லாயிருக்கும். அடுக்கு செம்பருத்தி அப்படி இந்த பெல் மாதிரியே இருக்கும், பெல் மாதிரியே இருக்கும் பார்க்க உள்ள. பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வாட்டர் கேன், பிளாஸ்டிக் தண்ணி கேனாக எடுத்து அதில் வச்சுருக்கு. பாருங்கள், எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு பாருங்கள் செடி. நல்லா ஹைட்டாக நல்லா பச்சையமாக இருக்குது செடி. அது பக்கத்துலேயே நாட்டு செம்பருத்தியும் இருக்குது, ஆனால் அது அவ்வளோவா இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. இடம் இல்லாதனால அங்கங்கே அப்படி மாடி போய் இருக்கிற இடத்துல அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இது வெயில் கிடச்சா நல்லா இன்னும் மொட்டுகள் பிடிச்சி பூக்க ஆரம்பிக்கும். இது பதியம் போட்ட ரோஸ் குச்சி. இந்த குச்சி முதல்ல நிறைய வந்துச்சு, இப்போ திருப்பியும் துளிர் எடுத்து வருது. இல்லை 2 இடத்துல துளிர் வருது. மாடியில் இதே மாதிரி வச்ச குச்சியில் தான் மொட்டையை வர ஆரம்பிச்சிருச்சு. 2 மொட்டு பிடிச்சிருக்கு. இதுவும் பதியம் போட்ட செடி தான், 2 குச்சி இருக்குது ஒரே இதில். அதுலேயும் துளிர் வருது ஒரு இடத்துலேருந்து. ஆனால் இது என்ன கலர்னு தெரில, லைட் ரோஸ், அதாவது லைட் பிங்க் கலர் ரோஸ்ன்னு நினைக்கிறேன். பூத்தா தான் மொட்டு வச்சா தான் தெரியும் இது என்ன கலர் ரோஸ் செடின்னு. இதெல்லாம் பதியம் போட்ட செடி இப்போ தான் வளருது. ஒரு 2 மாதம் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த செடியில்.